அத்தை உண்மையாகவே சொல்கிற செம்மையாக டேஸ்ட் இருக்கு அத்தை. அப்படியே தம்பி, சரி சரி நல்லா சாப்பிடுங்க தம்பி. இந்த பிள்ளைய இருக்க சோபியா ஸ்னேகா போய் ஒரு நாள் வாயை திறந்து அம்மா நீ செஞ்ச சோறு நல்லா இருக்குன்னு ஒரு நாள் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. வாய்க்குள்ள கொள்ளுக்கட்டையை வச்ச கணக்கா வாய் அம்மன்னு வச்சு திம்பாடுவேன். அம்மா ஆகாஷ் மாமா ஒரு நாள் திங்காரு சொல்லாரு, நான் காலம் பூரா தின்னுட்டு கிடக்கும், காலம் பூரா உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாவளா? சொல்ல என்னடி கஷ்டமா இருக்கு, திங்கிறது கஷ்டமா இருக்கு, சொல்றது கஷ்டமா இருக்காடி. சொன்னாதானே அடுத்த தடவை நல்லா சமைப்பாங்க. ஸ்னேகா சோபியா சாப்பிட்றீங்களே, சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு ஆண்டிக்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரி விடு ஆகாஷ், இது ஒரு தப்பா? இனிமேல் சாப்பிடும்போது எல்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாய் முழுங்குறப்பையும் கூப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் போதுமா அண்ணி, நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். நீ எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும். நாங்கள் கிளம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைம்மா ஃப்ளைட் டிக்கெட் நான் நாளைக்கு ஈவினிங்க்கு மாற்றிட்டேன். நம்ம எல்லாம் ஜாலியாக பேசிட்டு நம்ம இருக்கணும் இல்லையா? நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தம்பி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும். வந்தோன்னா வந்துட்டு பொறுத்து